என்னம்மா இன்னைக்கு மார்கழி 5 ஆச்சு, என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? இன்னைக்கு ஸ்ரீரங்கத்து சம்பாரா தோசை பண்ண போறேன். ஓ, என்னென்ன சனிக்கிழமை எடுத்து இல்லையா, வச்சிருக்கீங்க? அதனால. ஆமா, சரி. இதுல அரிசி, உளுத்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம், சுக்குப்பொடி, பெருங்காயம், கருவேப்பிலை. ஓ, கருப்புளுந்து எடுத்துக்கணுமா அதுக்கு? கருப்பு உளுந்து எடுத்துக்கணும். ஓகே ஓகே. இதான் மாவை அரைச்சி வச்சுட்டேன் நேற்றையே புளிக்கணும்னு. இந்த ஜீரக பொடி, மிளகு, ஜீரகத்தை எல்லாத்தையும் இதை பொடிச்சு வச்சிருக்கேன். இதை கலந்து தோசை வாக்க வேண்டியதுதான். ஓ சரி, ஓகே. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ பண்ணிடலாம். இந்த மாவுல மிளகும் ஜீரகமும் பொடிச்ச பொடி இது, அதான் போட்டாச்சு. இது சுக்கு பொடி, இதுவும் போட்டிருக்கேன். இது வந்து பெருங்காயம் 1/4 ஸ்பூன், கடைசியாக கருவேப்பிலை. எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கணுமா இப்போ? ஆமாம், எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டாக்கா தோசை வாக்கத்தலாம். இவ்வளோ கெட்டியாக தான் இருக்கணும். ஆமாம், அப்போ தான் நல்லா தடிமனாக வரும். ஓகே, நார்மல் தோசை மாதிரி நார்மல் தோசை மாதிரி வாக்கக்கூடாது. இது கொஞ்சம் பெரியவாக தான் இருக்கும். சின்ன வயசாக இருக்கிறச்ச எங்கள் அம்மா வந்து கோவில் கூட்டின்னு போவா, ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு. அப்போது இந்த அழகாக ஸ்ரீரங்கம் தோசையை சம்பாரா தோசையை வாங்கி தருவா. நான் கொஞ்சம் சுற்றி உட்காந்து நாங்கள் எல்லாம் சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ சாப்பிட்டா இதுக்கு நான் ஒவ்வொரு பட்டா சனிக்கிழமையும் பெருமாளுக்கு இந்த மாதிரி தோசையை பண்ணி அம்சம் பண்ணுவேன். ஆயிடுதா? ரொம்ப நல்லா வந்திருக்கே. இந்த சம்பாரா தோசைக்கு வெள்ளை பால் தொட்டுண்டும் சாப்பிடலாம், இல்லைன்னா தேன் விட்டுண்டும் தொட்டுண்டு சாப்பிடலாம். இது வந்து மலத்தேன். இந்த சம்பாரா தோசைக்குன்னு ஸ்பெஷலாக வச்சுட்டு இருந்தேன் எனக்கும். ஓ ஓகே, இன்னைக்கு ஸ்ரீரங்கம் சம்பாரா தோசை ரெடி. சாப்பிடலாமா? எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இன்னைக்கும் பெருமாள் பிரசாதத்தை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று பண்ணி கொடுக்குற அம்மா பெருமாளே. நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீரங்கம் சம்பாரா தோசை அண்ட் எல்லா பெருமாள் கோவில் தோசையும் ரொம்ப ஸ்பெஷல். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச தோசை என்ன, எந்த கோவில் தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.